அனைவருக்கும் வணக்கம். அனைத்து பென்ஷன்தாரர்களுக்கும் ஒரு முக்கியமான செய்தி. அதாவது பிஎஃப் உறுப்பினர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக 1,00,000 ரூபாய் வரை பணம் இனி எடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 3 முக்கிய விதிகள் மாற்றம் செஞ்சுருக்காங்க. அது என்னென்ன தகவல், அதை பற்றின முழு விவரம் என்ன எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓ உறுப்பினர்களுக்கு சில முக்கிய அப்டேட்கள் கொண்டு வந்திருக்காங்க. இந்த புதுப்பித்தல்கள் மூலம் அவர்களோட பலவித வசதிகளும் நிவாரணங்களும் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. செவ்வாயன்று அரசாங்கம் அதாவது பிஎஃப் கணக்குகள் குறித்த சில பெரிய முடிவுகளை எடுத்தது. இதனால் பிஎஃப் உறுப்பினர்களுக்கு சில வசதியில் மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன. அவற்றை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இபிஎஃப் உறுப்பினர்கள் தங்கள் கணக்கிலிருந்து பணம் எடுப்பதற்கான வரம்பு மாற்றப்பட்டுள்ளது. செவ்வாயன்று அரசாங்கம் இது குறித்த ஒரு பெரிய முடிவை எடுத்தது. இது குறித்த கூறிய மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இனி இபிஎஃப் உறுப்பினர்கள் ஒரே நேரத்தில் 1,00,000 வரை கணக்கிலிருந்து எடுக்கலாம். முன்னதாக பிஎஃப் கணக்கிலிருந்து ஒரே நேரத்தில் 50,000 மட்டுமே எடுக்க முடியும் என்கிறார். தற்போது அதை 1,00,000 உயர்த்தியிருக்காங்க. அரசின் இந்த முடிவால் இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு பெரிய வசதி கிடைத்துள்ளது. முன்னர் திடீரென பண தேவை ஏற்பட்டால் 50,000 ரூபாய் மட்டுமே எடுக்க முடிந்தது. இப்போது அது இரட்டிப்பாகி 1,00,000 ரூபாயாக அதிகரித்து ஊழியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிவாரணமாக இது இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பிஎஃப் கணக்கு தொடர்பான மற்றொரு மாற்றமும் அரசாங்கத்தால் செய்யப்பட்டுள்ளது. ஒரு ஊழியர் நிறுவனத்தில் பணியில் சேர்ந்து 6 மாதங்கள் ஆவதற்கு முன்னதாகவே தனது இபிஎஃப் கணக்கிலிருந்து பணத்தை எடுக்க விரும்பினால் அவர் இப்போது அவ்வாறு செய்ய முடியும் என சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்னாடி அப்படி செய்ய முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. தற்போது அது முடியும். இது ஊழியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிவாரணமாகவும் வந்திருக்கு. முன்னர் இபிஎஃப்ஓ சந்தாதாரர் தங்கள் கணக்கிலிருந்து பணத்தை எடுக்க குறைந்தது அந்த நிறுவனத்தில் 6 மாதம் வேலை செய்திருக்க வேண்டும் என்ற நிபந்தனை இருந்தது. ஆனால் இப்போது அந்த நிபந்தனை இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த புதிய மாற்றங்களுடன் அரசாங்கம் மற்றொரு முக்கியமான மாற்றத்தையும் செய்திருக்காங்க. இபிஎஃப்பின் ஒரு பகுதியாக இல்லாத நிறுவனம் மாநில அரசால் நடத்தப்படும் வருங்கால வைப்பு நிதிக்கு பயன்படுத்தலாம். 1954 இபிஎஃப்ஓ நிறுவப்பட்டதற்கு முன்பு நிறுவப்பட்ட நிறுவனங்கள் தங்கள் சொந்த ஓய்வூதிய நிதியையும் நடத்தலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இது போன்று மொத்தம் 17 நிறுவனங்கள் உள்ளதாகவும் அவற்றில் பணியாளர்களோட எண்ணிக்கை 1,00,000க்கும் அதிகமாக உள்ளதாகவும் அவற்றிடம் உள்ள நிதி 1000 கோடிக்கு அதிகமாக இருப்பதாகவும் மத்திய அமைச்சர் தனது அறிக்கையில் தெரிவித்திருந்தார். இந்த நிறுவனம் விரும்பினால் அவர்கள் தங்கள் தனியார் நிதிகளுக்கு பதிலாக இபிஎஃப்ஓவையும் தேர்வு செய்யலாம். வருங்கால வைப்பு நிதியானது ஒழுங்கமைக்கப்பட்ட துறையில் 10 மில்லியனுக்கும் அதிகமான ஊழியர்களுக்கு ஓய்வூதிய வருமானத்தை வழங்குகிறது. பணியாளர்களின் பணி ஓய்வு காலத்திற்கான முக்கிய சேமிப்பாக இது பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் ஊழியர்களோட அடிப்படை சம்பளத்தில் 12% இபிஎஃப் கணக்கில் டெபாசிட் செய்யப்படுகிறது. அதே அளவு தொகையை நிறுவனமும் டெபாசிட் செய்து அந்த நிறுவனம் டெபாசிட் செய்யும் பங்கில் 8.67% ஓய்வூதிய திட்டத்திற்கும் மீதமுள்ள 3.33% பிஎஃப் கணக்கிலும் டெபாசிட் செய்யப்படுகிறது. இபிஎஃபோட அந்த வட்டித்தொகை குறித்து பார்த்தோம்னா இபிஎஃப்ஓ கணக்கிட்ட டெபாசிட் செய்யப்படும் இபிஎஃப் இருப்பு தொகைக்கு பணியாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பான இபிஎஃப்ஓ வட்டியும் அளிக்கிறது. தற்போது 2023-24 நிதியாண்டிற்கு இபிஎஃப் தொகை 8.25% வட்டியை அளிக்கின்றது. இது தவிர இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு பணி ஓய்வுக்கு பிறகு கார்பஸ் தொகையை தவிர ஓய்வூதியமும் கிடைக்கிறது. சமீபத்தில் சென்னை இபிஎஃப் ஓய்வூதியதாரர்கள் நலச்சங்கம் ஓய்வூதியத்தை அதிகரிப்பது குறித்து மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் மன்சுக் மாண்டியாவிற்கு கடிதம் ஒன்றை எழுதி அனுப்பியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். வேறு ஏதாச்சும் அப்டேட் வந்த உடனே நம்ம சேனலில் பண்ணுவோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். அனைத்து பென்ஷன்தாரர்களுக்கும் ஒரு முக்கியமான செய்தி. அதாவது பிஎஃப் உறுப்பினர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக 1,00,000 ரூபாய் வரை பணம் இனி எடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல்